வணக்கம். த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது நெட்ஃபிளிக்ஸ்ல ஓடிட்டு இருக்கிற டப்பா கார்டல் வெப் சீரிஸோட விமர்சனம். இதுல ஷபனா ஆஸ்மி, ஜோதிகா, நிமிஷா சஜயன் இப்படி பலரும் முக்கிய வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க. 7 எபிசோடு 3/4 மணி நேரம் கிட்டத்தட்ட ஒன்னொன்னும். ஹிந்தி ஒரிஜினல். இது தமிழ், தெலுங்கு போன்ற இதர மொழிகளில் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்கு. இயக்கம் ஹிதேஷ் பாட்டியா. டப்பா கார்டல் ஒரு கிரைம் ட்ராமா சீரீஸ். இதில் கொஞ்சம் வேக்கினஸ், கொஞ்சம் காமெடி எல்லாம் கலந்து ஒரு பிளாக் காமெடி மாதிரி சில சமயங்களில் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் மோஸ்ட்லி இது ஒரு சீரியஸான கதை தான். பலதரப்பட்ட வயது, படிப்பு, அந்தஸ்தில் உள்ள பெண்களை வச்சு எழுதப்பட்ட ஒரு கிரைம் ட்ராமா சீரீஸ் இது. பாம்பே, புனே மாதிரி ஊர்களில் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு டிஃபன் டப்பாவில் சாப்பாடு செஞ்சு சப்ளை செய்கிற பிஸ்னஸ்லாம் உண்டு. இந்த மாதிரி பிஸ்னஸில் உள்ள ஒரு சில பெண்கள் சில காரணங்கள்னால இதே டப்பாவில் ட்ரக்ஸையும் சப்ளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆழம் தெரியாமல் காலை விட்டு மாட்டிக்கிட்டு பணத்தாசைனாலையும் பண தேவைனாலையும் இந்த பிஸ்னஸை விடவும் முடியாமல் குடும்பத்துக்கு தெரிஞ்சா என்ன ஆகும், போலீஸ்ல மாட்டிக்கிட்டா என்ன ஆகும், ட்ரக் டீலர்னால உயிருக்கே ஆபத்து வந்துருமோ அப்படின்ற பயம் இருந்தும் இந்த தொழிலை விடலான்னா அதையும் அவங்களால விடவே முடியல. இதுல பேரலா இன்னொரு ட்ராக்கும் உண்டு. ஒரு பெரிய மருந்து தயாரிக்கிற ஃபார்மா நிறுவனம் அவங்க தடை செய்யப்பட்ட மருந்துகளை தயாரித்து விற்கிறதா ஒரு விசாரணை நடக்குது. ஒரு நேர்மையான அதிகாரியும் ஒரு லேடி போலீஸும் இதை விசாரிக்கிறாங்க. இதுல லஞ்சம், மேல் அதிகாரிகள்னால தொல்லை, இவங்களை வேலை செய்ய விடாம இந்த இன்வெஸ்டிகேஷனை மூடுறதுக்கு பல பேர் முயற்சி செய்கிறாங்க. இதில் நடுவில் இந்த ஃபார்மா கம்பெனிகள் செய்கிற பல ஊழல்களை பற்றியும் அங்கங்கே நமக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. கடைசியாக இந்த விசாரணை என்ன ஆச்சு, இதுவும் இன்னொரு ட்ராக். இந்த சீரீஸில் முதல் நல்ல விஷயம் என்னென்னா இதோட திரைக்கதை மற்றும் எடிட்டிங் தான். ரொம்பவே விறுவிறுப்பாக காட்சிகள் நகர்ந்துக்கிட்டே இருக்கும். பல பாத்திரங்கள், அவங்களோட பர்சனல் லைஃபு, இந்த கடத்தல் ஒரு ட்ராக்கு, ஃபார்மா கம்பெனியோட இன்வெஸ்டிகேஷன் ஒரு ட்ராக்கு அப்படின்னு காட்சிகள் மாறி மாறி நகர்ந்தாலும் கொஞ்சம் கூட கன்ஃபியூஷன் இருக்கவே இருக்காது. ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். எதிர்பார்க்காத தோசை திருப்பங்களாக இருந்தாலும் ரொம்ப என்ஜாயபிளா, பொழுதுபோக்கா, போர் அடிக்காம காட்சிகள் நகரும். கொஞ்சம் ஃபேமிலி ட்ராமா, கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் இந்த பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த ட்ரக் பிஸ்னஸ் பிரச்சனைகள், ஊழல் அப்படின்னு ரகரகமாக ஒரு மசாலா மாதிரி காட்சிகள் இருக்கும். டோட்டல் என்டர்டெயின்மெண்ட் இந்த சீரியலில் இருக்குது. இன்னொரு பெரிய அட்வான்டேஜ், நல்ல தேர்ந்த நடிகர்கள் இதில் இருக்காங்க. ஷபனா ஆஸ்மி, நிமிஷா சஜயன், சாய் தம்ஹங்கர் இப்படி பலரும் இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஜோதிகா கூட கொஞ்சம் நடிச்சா மாதிரியே தெரியும் உங்களுக்கு. இதில் பாத்திரங்கள் எல்லாமே கொஞ்சம் ஜெனரிக்காக பல கதைகள்லையும் பார்த்து பழக்கப்பட்ட பாத்திரங்கள் தான். ஒரு பணக்கார படித்த பெண், அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஒரு பெண், சாதாரணமான ஒரு குடும்ப தலைவி, ஒரு பெண் போலீஸ், ஒரு கிரைம் பாஸ் லேடி, இப்படி சாதாரணமா பார்த்து பழக்கப்பட்ட பாத்திரங்களை போர் அடிக்காம பார்க்க வைக்க நடிப்பு திறமையும் வேணும். அது இந்த டீம்ல நிறையவே இருக்கு. அப்புறம் விமன் ஓரியன்ட் சப்ஜெக்ட்ல இருக்கிற மாதிரியே இதுலயும் இதுல வரக்கூடிய அந்த மேல் கேரக்டர்ஸ் எல்லாமே வெறும் சைடு ரோலு, ஒரு டம்மியா தான் வருவாங்க. எக்ஸப்ட் அந்த ஒரு ட்ரக் இன்ஸ்பெக்டர் பாத்திரத்தை தவிர. மற்றபடி செட்டு, காஸ்டியூமு, கேமரா ஒர்க்கு இது எல்லாமே ரொம்ப ஹை குவாலிட்டியாக நல்ல பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க. ஒரு பிசிறே இல்லாமல் எடுக்கப்பட்ட ரொம்பவே பொழுதுபோக்கான ஒரு சீரியல் தான் இந்த டப்பா கார்டல். சரி, அப்போ இது என்ன ரொம்ப சூப்பரான சீரீஸு, இல்லை குறைகளே இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்குது, நிறையவே இருக்குது. முதல்ல இதோட கதைக்களம். இந்த ஹாலிவுட் படங்கள் மற்றும் சீரியல்களை பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே பழக்கப்பட்ட ஒரு கதைக்களம் இது. இதில் வர சம்பவங்கள்லாம் ரொம்பவே ஒன்றும் புதுமையாலாம் இருக்காது. பல படங்கள் மற்றும் சீரியல்களை ஞாபகப்படுத்தக்கூடிய வகையில தான் இது இருக்கும். இந்த பிரேக்கிங் பேட், கோலமாவு கோகிலா, அப்புறம் ரேவதி நடிச்சு பல வருடங்களுக்கு முன்னாடி வந்த மகளிர் மட்டும், இப்படி பல படங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய காட்சிகள் இதில் உண்டு. நீங்க அவ்வளவா இந்த சீரியல் படங்கள்லாம் இந்த மாதிரிலாம் பார்க்கறது இல்லை அப்படின்னா இது உங்களுக்கு கொஞ்சம் புதுமையா இருக்கும். இது ஒரு குறையாவே தெரியாது. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் டூயர்ஸுக்கு இது புதுமையா இல்லாததுனால இது பார்க்கறதுக்கு ஒரு ஆவரேஜ் வாட்ச் மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி எக்கச்சக்கமான கன்வீனியன்ட் ரைட்டிங், கன்ட்ரைவ்ட் சுச்சுவேஷன்ஸ் இந்த சீரியல் முழுக்க இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் கதை முன்னாடியே நகரும். ஃபார் எக்ஸாம்பிள், முக்கியமான ரகசியம் பேசும்பொழுது வேற ஒரு பாத்திரம் கரெக்டாக அந்த இடத்துல வந்து சேர்ந்துரும்.
அப்புறம் ட்ரக் டீலர் மிரட்டும் பொழுது அந்த பெண்களுக்குள்ளேயே திடீர்னு ஒரு பாத்திரம், நானும் அந்த காலத்துல பெரிய ட்ரக் மாஃபியால வேலை செஞ்சனாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்துடும். அப்புறம் சில ட்ரக்ஸை மறைச்சி வைக்கிறதுக்காக அவங்க தவியா தவிக்கும் பொழுது திடீர்னு அதுக்கு முன்னாடி காட்சியில சம்பந்தமே இல்லாத ஒரு பெரிய விநாயகர் சிலையை விநாயகர் சதுர்த்திக்கு ஆர்டர் செய்வாங்க. எதுக்குன்னே தெரியாது, திடீர்னு அந்த மாதிரி ஒரு காட்சி வரும். அப்புறம் கார்ல டிராக்கரை வச்சு போலீஸ் ஒரு ஆளை ட்ராக் பண்ணும் பொழுது கரெக்டா ஒரு பாத்திரம் கொட்டுற மழையில கூட கரெக்டா அந்த டிராக்கர் பக்கத்துல அந்த கார் கிட்ட வந்து நிற்கும். அந்த டிராக்கர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம். இதனால இந்த கதை ரொம்பவே சினிமேட்டிக்கா தான் இருக்கு. ரியலிசம்லாம் கொஞ்சம் கூட இல்ல. எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆடியன்ஸுக்கு கண்டிப்பா இது ஒரு பெரிய நெருடலா தான் இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் இன்னொரு குறை என்னன்னா, இவங்க இந்த கதைய முழுசா முடிக்காம ஓப்பனா விட்டது தான். அடுத்த ஒரு சீசனுக்காக இவங்க அடி போடுறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சாலும், கதையில அந்த அளவுக்கு ஸ்டஃப் இருக்கா? அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். சரி, அப்ப இந்த சீரியல பார்க்கலாமா வேணாமான்னா, டப்பா காட்டல் ஒரு பொழுதுபோக்கான சீரியல் தான். கொஞ்சம் ஆவரேஜ் வாட்ச். ஆனாலும் வேணா குடும்பத்தோட கூட பார்க்கலாம். ஆனா, இதுல ஒரு சில நெருக்கமான எல்ஜிபிடி டைப் காட்சிகள்லாம் உண்டு. அதனால சின்ன பசங்களுக்கு உகந்ததில்ல. மத்தபடி உங்க சிச்சுவேஷன பார்த்து நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இந்த சீரியலுக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒருமுறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.